நெல்லையில் 171 ஆண்டு பழமையான கடிகாரத்தை மீட்டெடுத்து சாதித்துள்ளார் கிண்ண சாதனையாளர் ராபர்ட் கென்னடி. இது குறித்து செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். லண்டன் பிக் பென்னை விட பழமையான கடிகாரம். நெல்லையில் 171 ஆண்டுகால வரலாற்று சின்னத்தை மீட்டெடுத்த கின்னஸ் சாதனையாளர் குறித்து பார்க்கலாம். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க தூய திருத்துவ பேராலயத்தில் உள்ள 171 ஆண்டுகள் பழமையான கடிகாரம் தற்பொழுது மீண்டும் உயிர் பெற்றுள்ளது. பாளையங்கோட்டை சீவலப்பேரி சாலையில் உள்ள இந்த பேராலயத்தின் கோபுர கடிகாரம் கடந்த சில வாரங்களாக செயல்படாமல் இருந்துள்ளது. இதனை சரி செய்ய உலக அளவில் அதிகப்படியான பழங்கால கடிகாரங்களை சேகரித்து கின்னஸ் சாதனை படைத்துள்ள ராபர்ட் கென்னடி அவர்களை திருநெல்வேலி CSI டயசிஸின் நிர்வாகம் அழைத்திருந்தது. முதலில் இது ஒரு சாதாரண கடிகாரம் என்று நினைத்து வந்த ராபர்ட் கென்னடி அதன் தொழில்நுட்பத்தையும் காலத்தையும் ஆய்வு செய்தபோது திகைத்து போயுள்ளார். இதுவரை டெல்லியில் உள்ள 1870 செய்யப்பட்ட கடிகாரமே இந்தியாவின் பழமையான கோபுர கடிகாரம் என கருதப்பட்டது. ஆனால் இந்த பாளையங்கோட்டை கடிகாரம் 1854 ஆண்டு லண்டனில் தயாரிக்கப்பட்டது என்பது ஆய்வில் உறுதியானது. இதன் மூலம் இந்திய கடிகார வரலாற்றையே இந்த பேராலய கடிகாரம் மாற்றி எழுதியுள்ளது. உலக புகழ்பெற்ற லண்டன் பிக் பென் கடிகாரமே 1859 தான் அமைக்கப்பட்டது. ஆனால் பாளையங்கோட்டையில் உள்ள இந்த கடிகாரம் அதற்கும் 5 ஆண்டுகளுக்கு முன்பே, அதாவது 1854 லண்டனில் ஜான் மூர் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டு இங்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. லண்டன் வரை சென்று பிக் பென் கடிகாரத்தை பார்த்து வியப்பவர்கள் அதைவிட பழமையான ஒரு பொக்கிஷம் நம் நெல்லையில் இருப்பதை அறிய வேண்டும் என ராபர்ட் கென்னடி நெகிழ்ச்சியுடன் குறிப்பிடுகிறார். 10 நாளைக்கு முன்னால நீங்க கூகுள் பண்ணியிருந்தீங்கன்னா இந்தியாவோட மூத்த கடிகாரம் டவர் கடிகாரம் டெல்லியில் உள்ள கடிகாரம் தான் எழுதியிருந்தது. 1870 செய்யப்பட்ட டவர் கடிகாரம் தான் இந்தியாவோட மூத்த கடிகாரம் சொல்லி எழுதப்படுது. நான் உடனே எனக்கு ஆச்சரியத்தில் நான் உடனே எல்லா ப்ரெஸ்லாம் கூப்பிட்டு சொன்னோடனே எவிடன்ஸ் கேட்டாங்க. எல்லா எவிடன்ஸும் தகுந்த ஆதாரங்கள்லாம் கொடுத்தோன்னே எல்லாருமே மிரண்டு போயிட்டாங்க. ஸோ இன்னைக்கு நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா த ஓல்டஸ்ட் டவர் கிளாக் இன் இந்தியா இஸ் ட்ரினிட்டி சர்ச், பாளையங்கோட்டை சர்ச் தான் வருது. அது எவ்வளவு ஒரு பெரிய பொக்கிஷமான பொருள். இத்தனை வருஷங்களுக்கு நமக்கு யாருக்கும் தெரியாமல் இருந்தது. பழுதடைந்திருந்த இந்த கடிகாரத்தை பழைய நிலைக்கு கொண்டு வர ராபர்ட் கென்னடி மற்றும் அவரது குழுவினர் 11 நாட்கள் கடுமையாக உழைத்துள்ளனர். ராபர்ட் கென்னடி அவர்கள் கடந்த 43 ஆண்டுகளாக பழங்கால கடிகாரங்களை சேகரித்து வருகிறார். நாகர்கோவிலை பூர்வீகமாக கொண்டு சென்னையில் வசிக்கும் அவரிடம் 2500க்கும் மேற்பட்ட அபூர்வ கடிகாரங்கள் உள்ளன. என்னுடைய சேகரிப்பில் உள்ள 2500 கடிகாரங்களையும் 3000க்கும் மேற்பட்ட பழங்கால பொருட்களையும் நாட்டுக்கு இலவசமாக வழங்க தயாராக உள்ளேன். எனக்கு பண நோக்கம் ஏதுமில்லை, அங்கீகாரம் மட்டுமே முக்கியம் என்று குறிப்பிடுகிறார். கிளாக்கை நாங்க ரெடி பண்ணது தனி மனிதனுக்கு இதை இது கொடுக்கவே முடியாது. ஏன்னா இந்த சர்ச்சில் உள்ள மெம்பர்ஸ், கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாரும் கூட நின்று நிறைய லேத்து ஒர்க் ஆளுங்க எல்லாம் பண்ணதுனால தான் இந்த இவ்வளோ பெரிய 171 வருஷத்துக்கு முன்னால் உள்ள கடிகாரத்தை இன்னைக்கு ஃபேக்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸில் ஆக்கியிருக்கோம். அதுக்கு மெயின் ரெக்கக்னிஷன் நம்ம மெக்கானிக்கு நாகராஜுக்கு கொடுத்தாகணும், அங்கீகாரத்தை கொடுத்தாகணும். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்களை பொக்கிஷங்களை பாதுகாக்கணும்னு சொல்லி என்னோட தாழ்மையான கருத்து. மறைந்து போன வரலாற்றை தனது தொழில்நுட்ப அறிவால் மீட்டெடுத்த ராபர்ட் கென்னடியின் முயற்சிக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. பாளையங்கோட்டை பேராலயத்தில் மீண்டும் ஒலிக்கத் தொடங்கியுள்ள அந்த கடிகார மணி ஓசை வெறும் நேரத்தை மட்டுமல்ல, 171 ஆண்டுகால பாரம்பரியத்தையும் பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது.